நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா 2 பேருமே பிரிந்து வாழ்ந்து வருவதாக கடந்த சில வருடங்களாகவே கிசுகிசுக்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் அதனை பற்றி விஜய் அவர்களோ அவருடைய குடும்பத்தினரோ எதுவுமே இதுவரைக்கும் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா திடீரென சென்னை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்காங்களா. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில வரும் வாரத்துல அது விசாரணைக்குமே வருது. விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா 2 பேருக்குமே திருமணமாகி 27 வருடங்கள் ஆகுது. அவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகளுமே இருக்காங்க. மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது தமிழ் சினிமாவில இயக்குனராக அறிமுகமாகியிருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. தற்போது அவங்க விவாகரத்து செய்வதாக வெளியாக இருக்கும் செய்தி ரசிகர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. விஜய் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி அரசியல்ல தீவிரமாக இறங்கிட்டு இருக்காரு. அரசியல் மாநாடுகள்ல அவருடைய பெற்றோர் மட்டுமே வருகின்றனர். மனைவி சங்கீதா ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்குமே வந்ததில்லை அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் அவர்களை ஒரு முன்னணி நடிகையுடன் இணைத்து பாஜக தலைவர் சமீபத்துல பேசியது சர்ச்சைக்குமே உள்ளாச்சு. இந்த நிலையில அதே நடிகையை தான் நம்ம சங்கீதா விஜய் அவர்களுமே மென்ஷன் பண்ணி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தேகமுமே எழுந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதா விஜயுடைய இந்த மனு தாக்கலுக்கு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன பதில் வழியாகும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவம் பற்றி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது அவர் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரா. 2021ல இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படின்னா அப்போதே மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும். தற்போது எலெக்ஷனுக்கு முன்பு அதுவும் ஓரிரு மாதங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாக இப்படி ஒரு மனு தாக்கல் செய்வதற்கு என்ன காரணம், இதனை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.